அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினா மதிப்பம் உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாய் 20% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 10% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 974 ரூபாய் 56% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 21% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 970 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 40% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 971 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 974 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 277 ரூபாய் வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 பில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 பில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷாஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான ரேட்கள் இருக்குது. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் ரேட்டும் ஓரளவுக்கு பெஸ்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் கட்டணம் வெறும் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் அறப்படுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறப்படுறாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ரேட் தான் வழங்கிட்டு இருக்கிறாங்க. இது ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச். அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷாஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறப்படுறாங்க. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 89 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 104 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 453 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 119 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலை மறுபடியும் 1 தினாரால் அதிகரிச்சிருக்குது. விலை கொடுத்து வாங்குறவங்க இந்த நாட்கள் வாங்கிக்கோங்க. குவைத்தில் பொது மன்னிப்பு போட்டுட்டாங்களா? அடுத்த வருஷம் வரைக்கும் அக்காம இல்லாதவங்களுக்கு பொது மன்னிப்பா? அதே போல் குவைத்துடைய வானிலை அவதான மைய எச்சரிக்கை எதிர்வரும் நேரங்களில் இட்ஸ் ஆன் த வே. தூசிக்காற்று மறுபடியும் வரும். உயிருக்கே ஆபத்து. தயவு செய்து கவனம். பாபாக்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக தட்டி தூக்க போகிறாங்க. கடனாளிகள் எல்லாம் கைதாக போகிறாங்க. அதே போல் இதோ மறுபடியும் காலை
வேலை கூடாது. அதே போல் இதோ கருத்தடை பண்ணினால் நிச்சயமாக தண்டனை. அதே போல் இதோ தூக்கு தண்டனை குவைத்தி குடிமகனுக்கு. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA பிளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் கொண்டு நான் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் அதில் கிடைக்கும். அதே போல் வானிலை ஆய்வு மையம் மறுபடியும் தூசிக்காற்று ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தூசிக்காற்று சம்மந்தமான மேலதிக தகவல்களை வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். வெரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் இருக்குது. அதே போல் இதோ குவைத்தில் வெப்பநிலை அதிகரித்து வருவதாக PAM பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர் இதோ உத்தரவிட்டுட்டாங்க. காலை 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் யாரும் வெளியிலேயோ வெயிலேயோ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி உங்களிடம் வேலை வாங்கினால் 24 93 61 92 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக உங்களுடைய புகார்களை உங்களுடைய முதலாளிகளுக்கு எதிராக அளிக்க முடியும். உங்களுடைய முதலாளிகள் உங்களை வலுக்கட்டாயமாக வேலை வாங்கினாலோ, வெயில் நேரத்தில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த வேலையை முடியும் அப்படின்னு உங்களை கம்பல் பண்ணினாலோ நிச்சயமாக நீங்கள் அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் அளிக்கலாம். அடுத்ததாக இப்போது ரீசெண்டாக முதல்ல இதை பார்த்துக்கோங்க. மலேசியா ஹியூமன் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பொது மன்னிப்பு வழங்கியிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் வரைக்கும். இது சம்மந்தமான வீடியோ ஒன்று ஒருத்தர் டிக்டாக்கில் போட்டிருக்கிறாரு. படுபாவிங்க நீங்கள் வீடியோவில் டிக்டாக்கில் போடுறீங்க, சரி, நாங்கள் இந்த நாட்டில் இருக்கிறோம், இந்த நாட்டு கவர்மெண்ட் இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொது மன்னிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தொலைங்களேண்டா. பொது மன்னிப்பு போட்டிருக்காங்க, எல்லோரும் தயாராகுங்க, பாஸ்போர்ட்லாம் எதாவது எடுத்து வச்சுக்கோங்க, எம்பசிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க, பொது மன்னிப்பெல்லாம் போட்டாங்க, அடுத்த வருஷம் வரைக்கும் பொது மன்னிப்பு இருக்குது, அவ்வளோதான். அந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து கிட்டத்தட்ட 100கணக்கான மெசேஜ், பிரதர் பொது மன்னிப்பு போட்டாங்களான்னு. அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் புண்ணியவான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எங்கடா, முதல்ல அதை காட்டுங்கடான்னு தேடி கடைசியில் வீடியோவை பார்த்தா அது ஏதோ வேறு நாட்டில் உள்ள பொது மன்னிப்பு ஒன்று. குவைத்திலையும் பொது மன்னிப்பு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உடனடியாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமை காக்கணும். அடுத்ததா சஹல் மூலம் பிடியுங்கள், அவரை பிடித்து அழைத்து வாருங்கள் அப்படின்ற மாதிரி சஹல் அப்ளிகேஷன் மூலமாகவே டெபிட்டர்ஸ், அதாவது கடன் கட்ட இருக்கிறவங்க, அதே மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு தப்பி ஓடினவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு உடனடியாக பிடி வாரண்ட், அதாவது கைது ஆணையை பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. அதால் யாராவது கடன் வாங்கிட்டோ இல்லை காசு கொடுக்காம டிமிக்கு கொடுத்துட்டு ஓடினாங்கன்னா உடனே சஹல் மூலமாகவே அவங்கள கைது பண்ணுறதுக்குரிய பிடி ஆணையை கடன் அளித்தவர் வழங்க முடியும். அதே மாதிரி ரிட்டையர்ட் சிரியன் ஷோல்டர் 7 வருஷ ஜெயில் தண்டனை குவைத்துடைய நேஷ்னாலிட்டியை ஃபோர்ஜரி பண்ணின குற்றத்துக்காக. அதே மாதிரி ரொமைத்தியா பகுதிகளில் தன்னுடைய காதலியை கொன்று, காதலியாக மனைவியை தெரியல, கொன்று அங்கங்கே தூக்கி வீசினார் ஒரு நபர் குப்பை தொட்டிகளில், அவருக்கு மரண தண்டனை இட்ஸ் கன்ஃபார்ம். அடுத்ததாக கருக்கலைப்பு, அதாவது சிசு கொலை, அதே மாதிரி பெண்களை கிட்னாப் செய்கிறது, கடத்துறது, இதற்கான ஆர்டிகல் 182 159 வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் தவறான உறவுகளாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தாலேயோ கருக்கலைப்பு பண்ணி சிசுவை கொன்றால் அதற்கான குற்றம் 5 வருட சிறை தண்டனை அல்லது 375 தினார் அபராதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 375 தினார் அபராதம், 5 வருட சிறை தண்டனை. அதே போல் ஒரு பெண்ணை ஒருத்தர் கடத்தினா அவருக்கான தண்டனையிலேருந்து அவர் தப்பிக்கணுமா இருந்தால் அதே பெண்ணை திருமணம் முடிக்கிறதா இருந்தால் அந்த தண்டையிலேருந்து தப்பிப்பாங்களாம்.
அதுவும் புதிய சட்டம். அதே மாதிரி டாக்டர், மீடியா ஃபிகர்ஸ், இந்த மாதிரி 157 பேர் குவைட்டோடைய சிட்டிசன்ஷிப்பை வந்து, அதாவது குடியுரிமை ஜென்சியாக வந்து இவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்வெஸ்டிகேஷனில் போயிட்டுருக்குது. இன்னும் எத்தனை பேரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு தெரியலை இந்த குவைட்டுடைய ஜென்சியா ஃபோர்ஜரியில். அடுத்ததாக குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே வீதிகளுடைய புனர்நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அபு ஃபத்தீராவில் கத்தார் 2லேருந்து எக்ஸிட் ஆகி 303 நம்பருக்கு போகிறதுக்கான எக்ஸிட், கத்தார் 2லேருந்து ரவுண்ட் போட்டுக்கு போய் 303 நம்பர் ரோட்டுக்கு போகிற எக்ஸிட் வரைக்கும் இப்போது மெயின்டெனன்ஸ் நடக்குது. முபாரக் அல் கபீருக்கு போயிட்டு, அதாவது அபு ஃபத்தீராக்குள்ளே நுழையிறதுக்கு 303 வந்து முபாரக் அல் கபீருக்கு பக்கத்துலேயே யூட்டன் அடிச்சுட்டு வந்தாலும் உள்ளே வர முடியாது, ரோடு க்ளோஸ் ஆகியிருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலிவரி வண்டி ஓட்டக்கூடியவங்க, இப்போ சாதாரணமாக தலபாத், அதே போல் சில கம்பெனிகளுக்கு டெலிவரி ஓட்டுறவங்க, காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், கடைகளுக்கு டெலிவரி பண்ணக்கூடியவங்க, உங்களுடைய கடையுடைய நிறுவனத்துடைய லோகோ கட்டாயம் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் கைது நடவடிக்கைகள் முக்காலஃபா இப்போ வழங்கிட்டு இருக்கிறாங்க. குவைத்துடைய அர்தியா பகுதிகளில் நேற்றைய முன்தினமும் பிளாக் பண்ணி ஃபுல்லாகவே இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிறாங்க. கடையோ அல்லது எந்த ஒரு வியாபாரத்தலமாக இருக்குதோ அதற்குரிய லோகோ வந்து நீங்கள் கட்டாயம் பிரிண்ட் பண்ணி வண்டியில் ஒட்டி இருக்கணும். அதற்குரிய லோகோவோடு நீங்கள் வண்டியில் போனால் மட்டும்தான் உங்களுக்கு அபராதம் கிடையாது. டெலிவரி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய அனைத்து சாரதிகளுக்கும் இதை தெரியப்படுத்துங்க. டெலிவரி ஓட்டுற டிரைவர்மாருக்கு காரும் சரி பைக்கும் சரி கம்பெனி பேர் வந்த ஸ்டிக்கர் கட்டாயம் அடிக்க சொல்லி இன்னைக்கு அறதியால எல்லாரோடையும் செக் பண்றோம். ஃபுல்லா நேற்று செக் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னைக்கு ரோட்டெல்லாம் மூடி செக் பண்ணிக்கிறான். பிடிச்சி முக்காலுக்கு எழுதுறான். இன்னும் காட்டிடுவாங்க. யாரும் எல்லா கலைக்கும் மீட்டர் இல்லாம அன்செட்டில் விடாம வெளியேல ஓட்டுற கலைக்குமே அதே மாதிரி வரதியெல்லாம் இன்றைக்கு போட்டிக்குது. நாளைக்கு எங்கெல்லாம் என்ன செய்வானோ தெரியாது. இந்த வார இறுதி வரைக்கும் தூசி காற்று தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த மாத இறுதி வரைக்கும் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியாவுடைய ஒரு சில பகுதிகளில் தொடர்ந்துமே தூசி காற்று நேற்றைய தினம் ரொம்ப அதிகமான வீரியத்தோடு ஆரம்பிச்சிருக்குது. ஒரு வேளை இந்த பக்கம் வரலாம் அல்லது காற்றினுடைய மாற்றத்தால் வேற எங்கேயாவது ஒரு பக்கம் திசை திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயவு செய்து வண்டி ஓட்டக்கூடிய சகோதரர்கள், நேற்றும் வீடியோ போட்டிருந்தேன். நேற்றைய தினம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களும் வீடியோக்கள் அனுப்பியிருந்தாங்க. வஃப்ரா ரோடெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு வாகனம் ஓட்டி போய் கடைசியில் அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு, வாகனமே கவிழ்ந்துருச்சு மணலில் வேகமாக போனதால். அதையும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறார். தயவு செய்து அனைத்து சாரதிகளும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. Kairan Petter Daya Agres Pahai Daya Agres Pahai Duwil saya Ulagat tek duwil lagahan Kaliya par City Petter mein Kairan na ginagawa Dekolhar hitoi Duwil life sila دورة دويلة عندك بعرف إنه ودي السرعة. السلام عليكم. طريق الرقعي حفر الباطن. إن شاء الله يستر. كل ما زال الغبار يزود. Kairan CCTV පැත්තට entrance වෙච්ච ගැටින් entrance එක පැත්තේ හරි තාමත් දැන් මේ වෙච්ච ඉලාව 2 ගානක්. ඒ තාමත් ඒ
انا ماشي وضربت هذا الطعس هني، شوف هذا مو هذاك ضربت الطرف، شوف الطرف هني وحذفني الطرف هذا، شوف وحذفني هناك وانا اقول على الطعس هذا صح؟ اظن مشيت اي عليه ما قدرت تطلع من عنده ليه؟ لا انا قعدت اقلب لهناك. والله ايه شوف هذه تاير من الطعس هذا من الطعس انا اقلب لهناك، شوف هذه قلبه إيه. وهذه قلبه خفف شوي وهذه قلبه، شوف هني وهذه قلبه لهناك وانا اقلب من هالطعوس هذه. الحمد لله على السلامة. الله يسلمك. شوف الطعس ماشي، هذا قلنا لكم شجروها المنطقة، الناس قاعدة تقلب الحين. هذا نهار، بالليل شلون؟ شوف السيارة راحت بالليل شلون. هلا غسل وخلنا نحطك داخل السيارة.